7ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் என்று உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல் சங்கீதத்திலே தாவீது இவ்வாறாக சொல்கிறார். 77ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் என்ற தாவீதுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பூர்வ நாட்களை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமாகவே நம்ம பூர்வ நாட்களை நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம். குறிப்பாக இந்த வாரம் அக்டோபர் 22 நம்ம எப்பயும் அது நினைவில் கொள்ளக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய அந்த அவருடைய விசுவாசத்தை நம்ம நினைவில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வாரமாக இருக்கிறது. அந்த இந்த அவருடைய வரலாற்றை நாம் இந்த நாளிலும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். செய்தியை நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணும் எங்கள் அன்பின் பரம தகப்பனை, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு தந்தமைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய செய்தியை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய செய்தியை கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளத்திலே அது பதிய செய்து அதன் மூலமாக கர்த்தாவே நல்ல செயல்களை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகள் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கவர்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்தியை கேட்கிறோமோ அதை எங்களுடைய கிரியைகளிலே நாங்கள் காட்டுவதற்கு எங்களுக்கு நீங்கள் பலன் தரும்படியாக அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை எனக்கு போதகரை போல ஒரு பிரசங்க துணியில் பேச முடியாவிட்டாலும் இன்றைய நாளினுடைய செய்தி என்ன அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக உங்களுக்கு அதை புரிய செய்வார் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, த கிறிஸ்டியன் சர்ச் த்ரூ த ஏஜஸ். நான் இந்த பவர் பாயிண்ட் இங்கிலீஷில் தான் போட்டிருக்கிறேன். வெவ்வேறு யுகங்களில் தேவனுடைய திருச்சபை என்று நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி யுகங்களின் வழியே கிறிஸ்தவ சபை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய சபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஏதேனில் ஆரம்பித்து ஏதேன் முடியும். அவ்வளோ ஒரு நீளமான ஒரு சபை அது முழுவதுமாக தேவனுடைய சபை என்ன செய்து சென்று கொண்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டது. நம்ம வேதாகமத்தில் நம்ம ஆதியாகமத்திலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு பல்வேறு பெயர்கள். என்னென்ன பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ புத்திரர் என்று அழைக்கப்பட்டிருந்தாங்க, ஆபிரகாமின் வித்து என்று அழைக்கப்பட்டார்கள், இஸ்ரவேல் புத்திரர், கிறிஸ்தவர்கள். இவ்வாறாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு பெயர்கள் என்ன செய்தது கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவங்க வெவ்வேறு விதமாக அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அடிப்படை நம்பிக்கை அல்லது அவர்களுடைய அடிப்படை விசுவாசம் ஒன்றாகத்தான் என்ன செய்தது இருந்தது. இப்பொழுதும் என்னென்ன சபைகள் அதாவது யுகங்கள் முழுவதும் என்னென்ன சபைகள். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ச் ஆஃப் த ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டின் சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டு தேவனுடைய சபை எப்படி இருந்தது என்ன அப்படிங்கிறத ஒரு சிறு சிறு பாயிண்ட்ஸில் நம்ம என்ன செய்ய பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் சபை தேவனுடைய பிரமாணத்தை தங்கள் வாழ்க்கையின் சட்டமாக என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டது. இது 10 பிரமாணம் என்றைக்குமே என்ன செய்யாது, அது மாறாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் என்னச்சு பழைய ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பிரமாணம் அது ஒருபோதும் மாறாதது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய குணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. 10 பிரமாணமும் தேவனுடைய குணம்தான். அப்படியே அவருடைய குணத்தை பிரமாணம் என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அப்போ அவருடைய குணம் மாறிடுமா? பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரியும் புதிய ஏற்பாட்டில் ஒரு மாதிரியாமல் அவருடைய குணம் இருக்குமா? நிச்சயமாக என்ன செய்யாது, இருக்காது. அவருடைய குணம் எப்படி மாறாததோ அதே போல் அவருடைய பிரமாணமும் அது மாறாத பிரமாணம். யுகங்கள் என்னென்ன காலகட்டங்களில் கடந்து வந்தாலும் அவருடைய இந்த பிரமாணம் மாறாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 10 பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்போ கொடுக்கப்பட்டது? மோசையின் காலத்தில் தான் எழுத்து வடிவமாக என்ன செஞ்சிச்சு கொடுக்கப்பட்டது. அப்போ அதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டங்களில் மனிதங்களாம் இருந்தாங்க இல்லையா,
ஆதாம்லேருந்து ஆரம்பித்து ஆபிரகாம், ஈசாக்கு, அவங்களாம் நிறைய பேர் நம்ம முற்பிதாக்கள்லாம் கடந்து வந்தாங்க. அப்போ அவங்க கையிலலாம் வந்து இந்த பிரமாணம் இல்லையே, அப்போ வந்து பிரமாணம் கிடையாதா, மோசேக்கு அப்புறம் தான் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னு சொன்னால் எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-5. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இதில் நம்ம வாசிக்கும் பொழுது என்ன, அங்கே ஆபிரகாம் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த ஆபிரகாமுக்கு எழுத்துப்பூர்வமாக அந்த காலகட்டங்களில் அவர் கையில் கொடுக்கப்படாவிட்டாலும், அந்த 10 பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டினாலும் என்ன இருந்துச்சு, தேவன் அவங்களுக்கு என்ன செஞ்சுருந்தார், இந்த பிரமாணத்தை ஏதேன்லேயே அவங்க வந்து ஆதாம் ஏவாளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அவங்க இருதயத்தில் அவருடைய சிந்தனையிலே அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, அந்த அவருடைய பிரமாணங்களுடைய நியமங்கள் எல்லாவற்றையும் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இந்த வசனம் நமக்கு வந்து தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது என்ன, ஆபிரகாம் நம்முடைய முற்பிதாக்களின் தந்தை என்ன செஞ்சார், பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். தேவனுடைய பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதற்கு அவர் என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிந்து இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, வாசிக்க முடியுது. அடுத்து பழைய ஏற்பாட்டு சபையில் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுகங்கள் எங்கிலும், அதாவது முழுமையாக ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழிமுறை தான் தேவன் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, ஏற்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சங்கீதம் 105 வசனங்கள் 8-11. சங்கீதம் 105 8-11 வசனங்கள் வரை. ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தியிருந்தது, அது என்ன செய்யுது, வழி வழியாக வந்து தாவீது வரை எதை வந்து என்ன செய்கிறது, அந்த இது கடந்து வருகிறது. பொதுவாக சொல்லுவாங்க வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து மக்கள் எல்லாம் பிரமாணத்தின் கீழ் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு மக்களும் கிருபையின் கீழாக என்ன செய்கிறோம், நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸை வச்சுருக்கிறாங்க. அதாவது கிருபை ரெண்டுமே முக்கியம். பிரமாணம் நம்ம வந்து விசுவாசத்தினாலே என்னது சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சரி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ரட்சிப்பு வந்து கிருபை ரொம்ப ரொம்ப அவசியம்தான். ஆனாலும் அப்போ வந்து அந்த ஒரு விசுவாசம், அந்த கிருபை நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரை ஆட்டோமேட்டிக்காக நம்ம விசுவாசிச்சிட்டோம், அவர் கிருபையின் கீழே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், நிச்சயமாக அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியும்ல. இப்போ உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க, அம்மா சொல்கிறாங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அவங்க சொல்கிறத நம்ம செய்வோம் இல்லையா. அப்போ அதுதானே நம்ம வந்து அவங்க அம்மா அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்கேன், நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி காண்பிப்போம், நம்ம செயல்களை தான் காட்டுவோம் இல்லையா. அப்போ கிருபையின் கீழாக விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நம்ம என்னது, அவர் அப்போ என்ன சொல்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்போ பிரமாணம் நமக்கு ரொம்ப அவசியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ இந்த இரண்டையும் பேலன்ஸ்டாக வந்து ஆண்டவர் வந்து வச்சுருக்கிறாங்க. பிரமாணம் முக்கியம், கிருபையும் முக்கியம் அப்படிங்கிறத இந்த இதில் பழைய ஏற்பாட்டு சபை என்ன செஞ்சது இருந்தது. அடுத்து பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் ரட்சிப்பின் திட்டத்திற்கு தங்களுடைய விசுவாசத்தை பலியின் மூலமாக செலுத்துவதன் மூலமாக என்ன செஞ்சாங்க, அதை பலி செலுத்துவதன் மூலமாக அவங்க வந்து காமிச்சாங்க. அவங்களுடைய விசுவாசம் எப்படி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், காணிக்கைகளை நம்ம வந்து பணமாக வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு வேளை கொடுக்கலாம். அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க செஞ்ச ஒரு காரியம் என்னது, பலி செலுத்துதல். என்ன அப்படின்னா, எனக்காக என்னுடைய பாவத்துக்காக மீட்பர் வந்து என்ன செய்வார், மரிப்பார். நான் மரிக்கக்கூடிய இடத்துல மீட்பர் வந்து மரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அந்த விசுவாசத்தை காட்டும் விதத்தில் அந்த பலி வந்து என்ன செய்தது, செலுத்தப்பட்டதுன்னு பார்க்குறோம். அடுத்து பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு வந்து யார் மூலமாக ஆலோசனைகள் அல்லது எச்சரிப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாக அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.
இந்த மோசே வந்து அந்த அந்த காலத்தில் வந்து 5 ஆகமம் வந்து இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 ஆகமங்கள் மோசே எழுதின அந்த ஆகமங்கள்லாம் இருந்தது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஓய்வு நாளில் விசேஷித்த ஆராதனை, நிறைய பண்டிகைகள், விசேஷித்த ஆராதனைகளை நிறையா அனுசரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த காலகட்டங்களில் இந்த இந்த பிரமாணம் எல்லாம் என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. இது வந்து வழக்கமாக என்ன செஞ்சது இருந்தது. அப்போ அந்த எச்சரிப்பின் செய்தி, அந்த ஆலோசனையை யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் தீர்க்கதரிசிகள் மூலமாக வழங்கப்பட்டது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவனுடைய சபை. சரிங்களா. இப்போ அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து நியூ டெஸ்டமெண்ட், தி சர்ச் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய சபை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இவங்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு சபையை அந்த அவங்களுடைய அந்த அடிப்படை நம்பிக்கையை வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த புதிய ஏற்பாட்டு சபை வந்து பெற்று இருந்தது. இந்த சபை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேவனுடைய இவங்களும் தேவனுடைய பிரமாணத்தை தங்களுடைய வாழ்க்கையின் சட்டமாக தான் என்ன செஞ்சுருந்தாங்க, கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய இடத்துல வந்து இதை சொல்லுவாங்க. இப்போ வந்து பிரமாணம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சே ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை அவர் வாயிலே சொல்லிட்டு போயிட்டார். தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய வாயினால சொல்லிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? நியாயப்பிரமாணத்தை நான் என்ன செய்யலை, அழிக்கிறதற்கு வரல, அதை நிறைவேற்றுவதற்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சுட்டாங்க, நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டாங்க. அதனால் என்றைக்கும் நியாயப்பிரமாணம் ஒழியாதது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். இது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு சபையும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க வந்து இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு சபையை போல் புதிய ஏற்பாட்டு சபையும் தேவனுடைய பிரமாணத்தில் களி கூர்ந்தாங்க. இந்த பவுல் அப்போஸ்தலர் வந்து சொல்லும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்கிறாரு. தேவனுடைய பிரமாணத்தின் மேல் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன். நம்ம அப்படி சொல்லுவோமா? அவருக்கு இருக்கிற அந்த ஒரு ஒரு அந்த அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு வந்து நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக மிக ஒரு ஒரு அவருடைய பிரமாணத்தில் வந்து அவர் களி கூர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இது என்ன செய்கிறது இருக்குது. புதிய ஏற்பாட்டு சபையில் வந்து ஒரு முக்கியமான, அதாவது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க அந்த மகிமையின் தேவன் என்ன பண்ணுறாரு, மனித உருவில் என்ன செய்கிறாரு, அவங்க நடுவில் வர்றாரு. அது மிக மிக ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்ன செய்யலை, அவங்க அதை நம்பலை. இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யலை, அவங்க வந்து நம்பலை. என்னதான் அவங்க வந்து வேத வாக்கியங்கள் அப்படியே அவங்க படித்து இருந்தாலும் தெரிந்திருந்தாலும் இந்த இதில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தவறி விட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை அவங்க வந்து என்ன செய்யலை, அவங்க அறிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கசப்பான ஒரு செய்தி நமக்கு வந்து தெரிகிறது புதிய ஏற்பாட்டு சபையில். இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் ஊழியம் செய்து அவர் வந்து ஒரு சீஷர்களெல்லாம் ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஊழிய பங்கை வந்து அவங்க கொடுத்துட்டு பரமேறி சென்றதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர உபத்திரவம், பயங்கர நெருக்கடி ஏற்படுது. அந்த சபையில் புதிய ஏற்பாடு சபைக்கு நெருக்கடிகள் என்ன செய்கிறது, ஏற்படுது. முதல் இரத்த சாட்சியாக யார் மரிக்கிறாரு? ஸ்தேவான் மரிக்கிறார் இல்லையா. இயேசு கிறிஸ்துவுக்காக முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். சீஷர்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னது அதுதான். அவங்களுக்கு கொடுத்த ஊழிய பொறுப்பு என்ன, நீங்கள் எங்கேயும் போய் என்ன செய்யுங்க, என்னுடைய வசனத்தை பரப்புங்க, இந்த பிதா குமாரன் பசுத்தாவினால ஞானஸ்நானம் கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஊழிய கட்டளையாக சீஷர்கள் பெற்றிருந்தாங்க. அதை செஞ்சாங்க. அவங்க தேவன் மேலே விசுவாசம் இருந்ததுனால அவங்க வந்து அந்த கட்டளையை செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு செய்ய முடியல. அவங்கள ஒடுக்கப்படுகிறாங்க, அவங்க வந்து சிறைக்கு செல்கிறாங்க. அநேக பிரச்சனைகளும் உபத்திரவங்களையும் சீஷர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, சந்திக்க நேர்ந்ததை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ வந்து அந்த டைமில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டம் என்ன காலகட்டம், எந்த சாம்ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யம் இல்லையா. இப்போ ரோம சாம்ராஜ்யம் வந்து என்ன செய்யுது, ஒரு அஞ்ஞான மார்க்கம். இப்போ கிறிஸ்தவம் அந்த ரோம சாம்ராஜ்யம் இதெல்லாம் இணைந்து ஒரு அஞ்ஞான மார்க்கமாக என்ன செய்கிறது, சபை மாறுகுது.
இந்த உபத்திரவம் கொலையோடு கிடையாது, அதோட அஞ்ஞான சடங்காச்சாரமும் கிறிஸ்தவத்தோடு என்ன செய்கிறது, கலந்து விடுகிறத நம்ம என்ன பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு தேவனுடைய கிருபையினால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தை நாங்கள் நெருங்கிட்டோம். இந்த வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் வந்து ஈவினிங் நைட் ப்ரேயர் வந்து தேவன் வந்து பண்ண கிருபை செஞ்சாங்க. பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். அதை ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப ஒரு நெருக்கடியான கடினமாக தான் இருந்துச்சு அதெல்லாம். ஏன்னா டெய்லி நம்ம வந்து நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக, அந்த ஒரு பொறுப்பு நம்ம ஒரு ஆள் மேலேயே விழுகும்போது அது ரொம்ப நெருக்கடியாக தான் இருந்தது. ஆனாலும் பிள்ளைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க பிள்ளைங்க. இந்த சத்தியத்தை தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த 2 வருடமாக அவங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு இப்போ நினைவில் வச்சுருக்காங்களான்னு தெரில. ஒரு வேளை நான் சில பேர்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது நினைவுக்கு வரலாம். அந்த காரியத்தை தான் இந்த சீஷர்கள் ஆரம்பித்து இந்த உபத்திரவம் எப்படி நடந்தது, இந்த இவங்கெல்லாம் எப்படி இந்த உபத்திரவத்தை கடந்து வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிள்ளைங்கள்லாம் படிச்சிருந்தாங்க. அப்படி இந்த அஞ்ஞான ரோமில் இருக்கக்கூடிய அஞ்ஞான சடங்காச்சாரங்கள் கிறிஸ்தவத்தோட கலக்கப்பட்டது. அப்போ இந்த ரோம சபையின் தலைமைக்கு பிஷப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அந்த டைமில் வேதாகமம் யார் கையிலையும் என்ன செய்யலை, கொடுக்கப்படலை. ஏன் கொடுக்கப்படலை அப்படின்னா, வேதத்தில் இல்லாத அநேக காரியங்களை என்ன செஞ்சிருந்தது சபை மக்களுக்கு போதித்து வந்தது. குறிப்பாக என்ன அப்படின்னா, இயேசுவால் போதிக்கப்படாத காரியம் என்னென்னா, ஆத்துமா அழியாது, புனிதர்களுடைய தொழுகை, உத்தரிக்கும் ஸ்தலம், ஞாயிறு ஆசரிப்பு போன்ற இந்த உபதேசங்கள், இயேசுவால் போதிக்கப்படாத இந்த உபதேசங்கள் மக்கள் வந்து அந்த காலத்து சபை என்ன செஞ்சது, மக்களுக்கு போதித்திருந்தார்கள். அதனால் வேதாகமும் மக்கள் கையில் வந்து கொடுக்கப்படவில்லை. அவங்களே என்ன செஞ்சாங்க, அடுத்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த இதே என்ன மாற்றுது அப்படின்னா, ரோம சபை 7ஆம் நாள் ஆசரிப்பை நாங்கள் முதல் நாளுக்கு நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பகிரங்கமான ஒரு அறிக்கையை அவங்க வந்து சொல்கிறாங்க. நாங்கள் தான் மாற்றினோம், 7ஆம் நாள் ஓய்வு நாளை நாங்கள் முதல் நாளுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், தொழுகை நாளாக நாங்கள் மாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லார் முன்பாகவும் பகிரங்கமான ஒரு அறிக்கையை அந்த கால சபை என்ன செஞ்சது, வெளியிடுகிறது. எது நேர்ந்தாலும் சபையில் நிறைய மாற்றங்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய தவறான உபதேசங்கள், இந்த தவறான உபதேசங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, ஒரு விசுவாசத்தை காத்து கொண்ட ஒரு சிறு கூட்டம் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்க, ஒரு மீதமான மக்கள் வந்து உண்மையாக என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அவங்க வந்து விசுவாசத்தையும் காத்து கொண்டாங்க, தேவனுடைய கற்பனைகளை என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிந்தும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் வந்து புதிய ஏற்பாட்டில் சபை, ஆண்டவருடைய சபை பிரமாணத்தை வச்சுட்டு இருந்தது. அப்படியே லைட்டாக என்ன செய்யுது, அது மாறுவதை நம்ம என்ன செஞ்சோம், மாறினதை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், த சர்ச் ஆஃப் த டார்க் ஏஜஸ், இருண்ட காலத்தில் தேவனுடைய சபை. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய காலகட்டம். இந்த காலகட்டம் இது வந்து 6ஆம் நூற்றாண்டில் ரோமில் இருக்கிற அந்த பிஷப் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, எல்லாம், அதாவது அநேக இடங்களில் கிறிஸ்தவ சபைகள் இருக்கும் இல்லையா, அநேக இடங்களில் இந்த கிறிஸ்தவ சபைகளை தன்னுடைய அதிகாரத்தின் கீழே கொண்டு வந்து இது போப்பு மார்க்கம் அப்படிங்கிற ஒரு இதாக மாற்றுறாங்க. போப்பு மார்க்கமாக அது என்ன செய்கிறது, அது மாற்றப்படுகிறது. இது வந்து எப்போ, அந்த இருண்ட காலம் 538 AD ஆரம்பிக்கிறது. பயங்கர ஒரு ரொம்ப வல்லமையான ஒரு அவங்களுடைய அந்த மக்களுடைய அந்த இருண்ட காலத்தை ஆண்டவங்க ரொம்ப அவங்களுடைய வல்லமை அதிகமாக இருந்துச்சு. 1260 நம்ம பார்த்தா தெரியும். நம்ம தானியேல் தீர்க்கதரிசி யோவான் அவருக்கு வெளிப்படுத்தின அந்த இதில் வந்து சொல்லும் பொழுது 1260 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரும். 1260 வருடங்கள் உபத்திரவப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, உண்மையான சத்தியத்தை அவங்க மறுதலிக்க தூண்டப்பட்டாங்க. மறுதலிங்க இப்போ பார்த்தீங்க, இந்த ஒரு பிளே வந்து பார்த்தீங்க, நான் நன்றி சொல்கிறேன் இந்த பிள்ளைங்களுக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நான் போன வாரத்தில் தான் சொல்லியிருந்தேன், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்க கேதர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. காலையில் தான் அந்த பிள்ளைங்க வந்து என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் நேரத்தில் இதை ரெடி பண்ணாங்க. இது ஜாஸ்லின் சகோதரிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் அவங்க நடிக்கும்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கன்னு தெரில, எனக்கு அப்படி கண்களில் தண்ணீர் தான் வந்துச்சு. எவ்வளோ ஒரு உபத்திரவம் இல்லையா, எவ்வளோ அந்த உபத்திரவத்துலேயும் தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவருக்காக உண்மையாக தங்களுடைய உயிரை கூட என்ன செஞ்சாங்க, பொருட்படுத்தாமல் உயிரை விட்டாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை வந்து நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மலாம் என்மாத்திரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நினைவுக்கு என்ன செய்கிறது வருகிறது. அவங்க சத்தியத்தை மறுதலிக்க தூண்டப்பட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, போய் ஒளிகிறாங்க,
குகைகளில் போய் ஒளிறாங்க, மலைகளில் போய் ஒளிர. யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து எங்கேயாச்சும் நம்ம இப்போ வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து இருந்தால் தான், சின்னதோ பெருசோ அவங்கவுங்க வீட்டுக்கு வந்தால் தான் எப்படி இருக்குது, நம்ம வீட்டில் இருந்தால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை என்ன செய்யும், எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுடைய சொந்த வீடை விட்டு, இடத்த விட்டு அவங்க பெயர்ந்து ஒரு மலை இடுக்கில் போய் அங்கே தஞ்சம் புகுந்து அவங்க, ஆனாலும் அதை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே சும்மா இருக்கல, அங்கே போய் ஒளிஞ்சு பயந்து போய் இருக்கல, என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை பற்றி இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து அநேக வழிகளில் செஞ்சாங்க பாருங்களேன். அதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும்போது அந்த வால்டனியர்கள், இந்த நம்ம அந்த பாட்டுமே கூட அந்த வால்டனியர்களை நம்ம நினைவு கூற விதத்தில் அந்த பாடல் வந்து இருந்துச்சு. இந்த பாடல் கூட எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்ம போதகர் ஜான் வெஸ்லி அவங்க எழுதின அந்த பாடல் இது. அவ்வளோ ஒரு அந்த தியாகத்தோடு அந்த பாடல் அமைந்திருக்கும், அந்த வரிகளெல்லாம் அவ்வளோ ஒரு ஒரு இந்த வால்டனியர்கள் வந்து தேவனுக்காக என்ன செஞ்சாங்க, மரித்தாங்க. அதெல்லாமே அந்த இருண்ட காலங்களில் தான் அது என்ன செய்ய நடைபெறுது. டூ ஆர் டை. ஒன்று வந்து என்ன செய்யும், ஆண்டவர் இல்லை நீ வந்து மறுதலி, ஆண்டவரை மறுதலி, இல்லாட்டி நீ என்ன செய்ய, உயிரை விடு. அதுதான் டூ ஆர் டை. ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணும். மறுதளிச்சிரு அல்லது செத்து போயிரு. இந்த மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சாங்க. இருண்ட காலத்தில் மக்கள் இருந்தாங்க. இந்த காலத்தில் வந்து சத்திய ஒளி ரொம்ப பிரகாசமாக எரியாவிட்டாலும் அந்த ஒளியை இப்போ வந்து விளக்கு வந்து பொருத்திட்டு கேண்டில் பொருத்திட்டு திருப்பிலாம் கேண்டில் பொருத்திட கூட முடியல. இன்னும் எல்லாம் இன்வெர்ட்டர்லாம் வந்ததுனால அந்த அனுபவங்கள் இருக்குமான்னு தெரியல. இப்போ ஒரு கேண்டில் பொறுத்து நீங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஆடுச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்வீங்க, என்ன செய்வோம், அப்படி கையை வச்சு கொஞ்சம் அப்படி மறைச்சிட்டு நம்ம என்ன செய்வோம், அப்படி அதை எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் அந்த பிரகாசமாக அப்படி எரியலை, அப்படி ரொம்ப இதாகுது. அப்படி ஒரு கையை வச்சு நம்ம அப்படி லேஸ் அப்படி மறைச்சாலும் அந்த வெளிச்சம் ரொம்ப ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி தான் அந்த இருண்ட காலத்தில் அந்த மாதிரி பிரகாசமாக எரியாவிட்டாலும் அந்த ஒளியை வந்து அந்த பிள்ளைங்க அப்படியே அதை வந்து அப்படியே அணையாமல் அது என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் அடுத்த ஒரு காலகட்டத்துக்கு அவங்க வந்து கொண்டு சேர்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். விசுவாசத்தோடு உண்மையோடு என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அடுத்ததாக வரும் அடுத்த சபை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், த சர்ச் ஆஃப் த ரிஃபர்மேஷன், சீர்திருத்த காலத்தில் தேவ சபை. இதுவும் அந்த அதான் வால்டனியர்களுடைய இதை நம்ம வந்து பார்க்கலாம். சிறு பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இதில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளைங்களை ரெண்டாக கிழிச்சு கொண்டாங்கன்னா எப்படி இருக்கும், நம்ம ஒத்துக்குவோமா? எத்தனை பேர் நம்ம தெரியல, நம்ம பிள்ளைங்களை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உபத்திரவப்படுத்துகிறாங்க, நீ ஆண்டவரை மறுதலி பிள்ளையை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்ம வந்து இருப்போன்னு தெரியல. எனக்கு நானே எப்படி இருப்போம் எனக்கே தெரியல எனக்கு. ஆனால் அப்படி தான் பண்ணாங்க. பிள்ளைகளை கண் முன்னாடியே என்ன செஞ்சாங்க, அப்படி கொள்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த விசுவாசத்தில் அவங்க அவ்வளோ உறுதியாக நாங்கள் தேவனுக்காக நாங்கள் என்ன செய்வோம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு தியாகத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒளி அப்படியே நமக்கு வந்து கடந்து வந்து நமக்கு செஞ்சுருக்கு வந்திருக்குது. அவ்வளோ ஒரு உபத்திரவங்கள் வால்டனியர்கள் காலத்தில். அந்த காலத்தில் தான் ஜான் விக்லிஃப் அவர் எழும்புறாரு. இவர் தான் முதலாக ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஜான் விக்லிஃப் அப்படி தான் என்ன செய்கிறாரு, ஏற்படுத்துகிறார். இவங்க வந்து இந்த ரோம எல்லைக்குள்ளே இப்போ அதாவது ரோமன் ஆட்சி செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே எல்லைக்குள்ளே இருந்த அந்த ஜனங்கள் வந்து உபத்திரவங்கள்லாம் சந்திக்க நேர்ந்துச்சு. அந்த ரோம எல்லைக்குள்ளே இராத நிறைய பேர்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த ரோமானிய அந்த அவங்களுடைய சடங்காச்சாரங்களால் கரைப்படாத மக்களும் என்ன செஞ்சுருந்தாங்க இருந்தாங்க. அவங்களாம் எங்கே இருந்தாங்க தெரியுமா, மத்திய ஆப்பிரிக்கா, ஆசியாவிலையுமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அர்மீனியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. ஆசியாவில் இருந்தவங்கள அர்மீனியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அழைக்கப்பட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து அநேக நூற்றாண்டுகளாக அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சத்தியத்துக்காக அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இருந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து இந்த சீர்திருத்தத்தை ஃபஸ்ட்டு அறிவிக்கிறாரு ஜான் விக்லிஃப். இவர் வந்து என்ன செய்கிறாரு, இங்கிலாண்டில் மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களிடம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மேப்பை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரும். நம்ம மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீஷர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இதெல்லாம் எந்த இடம் எங்கே, இந்த அராபியன் கண்ட்ரிஸ் அங்கே தானே இருப்பாங்க. நீங்கள் வந்து பவுல் வந்து இந்த ரோமாபுரிலாம் பார்த்துருக்கீங்களா, இட்டாலி.
அதெல்லாம் இப்போ நீங்கள் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமாபுரிக்கெலாம் அவர் என்ன செய்வார், போய் ஊழியம் செஞ்சது அதெல்லாம் தெரியும். அப்போ வந்து அதெல்லாமே எங்கே வந்துடுது, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, அப்படி பக்கத்தில் அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. அப்போ இங்கெல்லாம் இந்த ஊழியங்கள் என்ன செய்யுது, இப்போ அநேக கிறிஸ்தவர்கள் அங்கங்கே ஒவ்வொரு பட்டணங்களிலும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ வந்து இங்கிலாண்டில் மட்டும் கிடையாது, எல்லா அங்கங்கே இருந்த கிறிஸ்தவர்களிடையே இந்த ஜான் விக்லிஃப் அவர் தான் என்ன செய்கிறாரு, ஒரு சீர்திருத்தத்தை அவர் அறிவிக்கிறாரு. இவரை தொடர்ந்து ஜான் ஹஸ், அடுத்த நபர் ஜான் ஹஸ். இவர் எப்படி இன்ஸ்பயர் ஆகிறார் அப்படின்னா, இந்த ஜான் விக்லிஃபோட ரைட்டிங்ஸ், அவர் எழுத்துக்களை வாசித்து அதில் வந்து அவர் இன்ஸ்பயர் ஆகி அவர் என்ன செய்கிறாரு, ஊழியத்தை வந்து அவர் அந்த சீர்திருத்தத்தை அவர் வந்து ஏற்படுத்துகிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்த நபர் வந்து ஜெரோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹஸ்ஸும் ஜெரோமும் இரத்த சாட்சி எப்படி உயிரோடு எரிக்கப்பட்டாங்க, கட்டி வச்சு, கம்பத்தில் கட்டி வச்சு உயிரோட நீங்கள் எழுதின நீங்கள் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் சொல்கிறீங்கள, மக்கள்கிட்ட பரப்புறீங்கள, இந்த பரப்புற நாங்கள் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களோட உயிரோட விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன செய்யலை, அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் வந்து நாங்கள் தேவன் கொடுத்த இந்த காரியத்தை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் எழுதுனது தான் உண்மை, இது வேதத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உயிரையும் மாய்த்தார்கள். உயிரோடு எரிக்கிறது எப்படி யோசிச்சு பாருங்க. ஐயோ, தீயில லேசாக பட்டாவே, நமக்கு சமைக்கும் போது பட்டாவே அவ்வளோ இதாக இருக்குது. உயிரோடு எரிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியம். இந்த ஹஸ், ஜெரோம் இவர்கள் உயிரோடு என்ன செஞ்சாங்க, விசுவாசத்துக்காக எரிக்கப்பட்டாங்க. அடுத்த ஒரு நபர், இவர் தான் ரொம்ப கரேஜியஸ் ஃபெய்த்ஃபுல் மேன். இவர் அடுத்த ஒரு கட்டம், அந்த புரட்சியை, அந்த ஒரு சீர்திருத்தத்தை, புரட்சின்னு சொல்கிறத விட ஒரு சீர்திருத்தத்தை அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்து அவர் என்ன செய்கிறாரு, கொண்டு போகக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த மார்ட்டின் லூத்தர் அவர் தான். இவங்கெல்லாம் வந்து போப்பு, இவங்கெல்லாம் வந்து பிஷப், அந்த சர்ச்சில், ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் இவங்கெல்லாம் வந்து ஃபாதர் அப்படின்னு பேர் சொல்கிறதில்ல, அப்படி இருந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இவர் என்ன செய்கிறார், இவரெல்லாம் வந்து 21 வயதிலேயே வந்து எல்லாத்தையும் படிச்சிட்டார், ஸ்காலர், 21 வயசுலேயே நல்லா படிச்சிட்டார். இவர் வந்து முதலாக அந்த லத்தீனில் தானே இருக்கும், லத்தீன் கிரேக்கில் தான் வந்து மூல பாஷைகள் வேதாகமம் இருந்தது. அந்த லத்தீனில் வந்து அவர் என்ன செய்கிறார், முதலாக வேதத்தை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. அப்போல்லாம் அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த காலத்தில் என்ன பெரிய வேதாகமத்தை எப்படி கட்டி போட்டிருப்பாங்க, ஒரு சங்கிலியில் போட்டு கட்டி போட்டிருப்பாங்க, யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்கு அந்த வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன செய்கிறாரு, ஐயோ இது நம்ம திரும்ப இது நம்ம எப்படி கிடைக்குமோ தெரிலன்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி மனப்பாடம் பண்ண ஒவ்வொரு பகுதிகளாக மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வசனம் அவரை ஸ்ட்ரைக் ஆக்குது. என்னது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த வசனம் அவர் அப்படியே உள்ளத்தில் தைக்குது. என்ன இது வித்தியாசமாக இருக்கே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, முட்டு போட்டுக்கிட்டே போகணும், பாவம் மன்னிக்கப்படும், பாவம் மன்னிப்புதல் சீட்டு இருக்குது, நிறைய பரிகாரம், அது இது நிறைய அது எல்லாமே புகுத்திருச்சு அந்த காலகட்டங்களில். ரோம சபைக்குள்ளே நிறைய இது வந்துருச்சு. ஆனால் இப்படிலாம் நம்ம போதிக்கிறோமே, வேதம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஸ்ட்ரைக் ஆகி அவர் என்ன செய்கிறாரு, வேதத்தை இன்னும் ஆழ்ந்து படித்து ஒரு 95 தீசிஸ் அவர் ரெடி பண்ணுறார். வேதத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அவங்க வந்து தவறிவிட்ட அந்த சபை தவறின காரியங்களை 95 தீசிஸை வந்து அவர் ரெடி பண்ணி அந்த விட்டன்பர்க் சர்ச், அது ஒரு பெரிய சர்ச்சு. அந்த விட்டன்பர்கில் அந்த காலகட்டம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி வச்சுக்கோங்களேன். அநேக இடங்கள்லேருந்து மக்கள் என்ன செய்வாங்க, அங்கே கூடி வருவாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான அந்த தருணத்தில் தைரியமாக போய் அந்த என்ன செஞ்சார், அந்த விட்டன்பர்க் சர்ச்சோட அந்த கதவில் தன்னுடைய 95 தீசிஸையும் அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆணி அறைகிறார். அவரும் எச்சரிக்கப்படுறாங்க, நீ மரியாதையாக என்ன செஞ்சிரு, எல்லாம் எடுத்து போட்டுரு, இல்லாட்டி நாங்கள் உபத்திரத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிற எச்சரிப்பையும் அவர் கேட்குறாரு. ஆனாலும் அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் அவங்களுக்கு பதில் சொல்வார். I cannot and I will not retract, for it is unsafe for a Christian to speak against his conscience. Here I stand, I can do no other. May God help me. Amen. அவ்வளோ நான் சொன்ன இந்த காரியங்களை என்னால் என்ன செய்ய முடியாது, நான் திரும்ப பெற முடியாது. இது என் மனசாட்சிக்கு என்னது விரோதமானது, தேவனுக்கு அது விரோதம். நான் செய்யக்கூடிய இந்த காரியம் தேவனுக்கு விரோதமாக இருக்கும். நான் ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன்,
செய்ய மாட்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அவர் என்ன செஞ்சார், இந்த மார்ட்டின் லூத்தர் வந்து இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்த ஒரு நபர் சீர்திருத்தத்தில் ஜான் கேல்வின் அப்படின்னு சொல்கிறவர். இந்த ஜான் கேல்வின் வந்து இவர் ஒரு ஆசிரியர் தான். இவர் வந்து ஒரு ஆசிரியர். இவர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாரு சொல்லுவார். டீச்சர் அப்படின்னா என்னது, பைபிள் டீச்சர். அப்போ சொல்கிறாரு, இவர் வந்து என்ன செய்கிறார், போதிக்கிறார். இப்போ இவர்கிட்ட படித்த அந்த மாணவர்கள் ஒரு இடத்துல இல்லை, பல்வேறு இடங்களுக்கு போகிறாங்க. ஸ்பெயினுக்கு போகிறாங்க, இங்கிலாந்துக்கு போகிறாங்க, அநேக நாடுகளுக்கெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, கடந்து போய் அவங்க அங்கே சும்மா இல்லை. ஜான் கேல்வின் தன்னுடைய டீச்சர் என்ன போதிச்சாரோ, தன்னுடைய ஆசிரியர் போதித்த அந்த காரியத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, போன இடத்துல அவங்க அதை பரப்புனாங்க. அந்த சீர்திருத்தத்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க, சென்றடைய செஞ்சாங்க. இவருடைய ஸ்டூடெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு நபர் பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, ஜான் நாக்ஸ். ஜான் கேல்வினோட ஒரு முக்கியமான ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஜான் நாக்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட். இவர் வந்து இந்த ஸ்காட்லாண்ட், அதான் உங்களுக்கு மேப் போட்டிருக்கேன், இந்த ஸ்காட்லாண்ட் பகுதியில் அவர் போய் அங்கே என்ன செய்கிறாரு, இந்த சீர்திருத்தத்தை அவர் ஏற்படுத்துகிறாரு. அடுத்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உல்ரிச் ஸ்விங்லி. இவரும் ஒரு முக்கியமான ஒரு நபர் தான், இந்த உல்ரிச் ஸ்விங்லி. இவர் வந்து என்ன செய்கிறார், பக்கத்தில் பாருங்கள் சுவிட்சர்லாண்டு, அந்த சுவிட்சர்லாந்து பகுதியில் அங்கே போய் சீர்திருத்தத்தை அவர் அங்கேருந்து என்ன செய்கிறாரு, ஏற்படுத்துகிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சகோதரர்கள், பெட்ரி பிரதர்ஸ். இவங்க 2 பேரும் சகோதரர்கள். இந்த சகோதரர்கள் பாருங்கள் எதுக்கு ஒற்றுமையாக இருந்தாங்க, ஊழியத்துக்குள்ள 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சீர்திருத்தத்தை அவங்க வந்து எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஸ்வீடனுக்கு கொண்டு போகிறாங்க. இவங்க வந்து இப்போ கொண்டு போகிறாங்க இல்லையா, வேறு நாடுகளுக்கு கொண்டு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த நாட்டில் இப்போ ஸ்வீடனுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்வீடிஷில் அந்த வேதாகமத்தை அவங்க மொழிபெயர்ப்பாங்க. அப்போ தானே அந்த ஊரில் அந்த நாடில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த மொழியில் இருந்தால் தான் வேதாகமத்தை அவங்களால படிக்க முடியும். அதனால் அவங்க போகக்கூடிய அந்த நாடுகளுடைய அந்த மொழியில் என்ன செய்வாங்க, தாய்மொழியில் அவங்க வந்து வேதாகமத்தை மொழிபெயர்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பெட்ரி பிரதர்ஸ் ஸ்வீடிஷ் லாங்குவேஜில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து ஸ்வீடன் நாடு முழுவதுமாக அந்த அவங்களுடைய லாங்குவேஜில் அந்த வேதாகமம் கிடைக்க பெறுகிறது. அங்கே ஒரு சீர்திருத்தம் ஸ்வீடனில் ஏற்படுகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்து ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஹான்ஸ் டாசன். இவரும் வந்து டென்மார்க் பகுதியில் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சீர்திருத்தத்தை பரப்பக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அடுத்த ஒரு நபர் வில்லியம் டிண்டேல். இந்த வில்லியம் டிண்டேல் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். இது ரொம்ப ஏன்னா இப்போ வந்து ஆங்கிலம் வந்து சரளமாக அநேகர் பேசக்கூடியதாக என்ன செய்கிறது இருக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, மூல பாஷையிலேருந்து வேதாகமத்தை ஆங்கிலத்துக்கு அவர் என்ன செய்கிறார், மொழிபெயர்க்கிறார். அந்த பக்கத்தில் பாருங்களேன், அந்த ஒரு அதான் பிரிண்டிங் மெஷின் அந்த காலத்தில். இவர் என்ன செய்கிறாரு, அந்த அச்சகத்தை வில்லியம் டிண்டேல் ஒரு அச்சகத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன, அவங்களுடைய சொந்த செலவு தான். அவங்களுடைய செலவில் அவங்கக்கிட்ட வச்சுருந்த வருமானத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்காக ஒரு கருவியை வாங்கி அது வந்து என்ன செய்கிறாங்க, மக்கள் பயனடையும் விதத்தில் வந்து செஞ்சாங்க. இந்த வில்லியம் டிண்டேலால் இங்கிலாந்து முழுவதுமாக மக்களுக்கு அவங்களுடைய மொழியில் வந்து என்ன செஞ்சிச்சு, வேதாகமம் கிடைக்கப்பட்டது. அங்கே ஒரு சீர்திருத்தம் என்ன செய்தது, ஏற்படுத்தது. இதை தொடர்ந்து ஜான் வெஸ்லி, அநேக சீர்திருத்தவாதிகள் என்ன செஞ்சாங்க, எழுந்தாங்க. இது வந்து சீர்திருத்த காலத்தில் தேவனுடைய சபையாக இருந்தது. அடுத்தது யாத்ரீகள், தி சர்ச் ஆஃப் த பில்கிரிம் ஃபாதர்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம். இப்போ மக்கள்லாம் வந்து ரொம்ப ஒடுக்கப்படுகிற அந்த காலகட்டங்களில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். எக்ஸ்கியூஸ் ஆண்டவருக்காக நாங்கள் வந்து மத சுதந்திரம் வேணும், மத சுதந்திரத்தோடு நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ஒரு 102 அந்த மாதிரி கணக்கில் ஆண்களும் பெண்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 16ஆம் தேதி 1620 இந்த வருடத்தில் மேஃப்ளார் அப்படிங்கிற ஒரு படகு, ஒரு கப்பலோ படகோ எதனால் வச்சுக்கலாம், ஒரு 100 பேர் போகக்கூடிய மாதிரியான ஒரு இதில் பயணம் செஞ்சு, அதாவது விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவங்க
இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையோடு இருந்தவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இந்த கரை படிந்த இந்த இதிலேருந்து அவங்க தப்பிச்சு நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம நம்பிக்கையை வந்து சுதந்திரமாக நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடம் தான் என்னது, அமெரிக்கா. அப்படி தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னது யார் கண்டுபிடிச்சாருப்பாங்க அமெரிக்காவை? கொலம்பஸ் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு போன நபர்கள் யார்? நம்ம மக்கள் தான். மத சுதந்திரத்திற்காக என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அங்கே கடந்து போகிறாங்க. இங்கேருந்து கடந்து போய், அதாவது இங்கிலாந்துலேருந்து கடந்து போய் அமெரிக்காவில் பிளைமவுத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, போய் அங்கே ரீச் ஆகி ஆண்டவர் அந்த இடத்துல போய் ரீச் ஆனோடனே ஆண்டவருக்காக நம்ம ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் இந்த யாத்ரீக தந்தைகள், பில்கிரிம் ஃபாதர்ஸ். அந்த காலத்தில் அப்படி வந்து அந்த சபையை செஞ்சது இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் மிஷினரிகளின், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சீர்திருத்தம் ஏற்பட்டுச்சு. அடுத்து வந்து மிஷினரிகள், அநேக மிஷினரிகளை என்ன செஞ்சிச்சு, உருவாக்கக்கூடிய விதமாக இந்த சபை வந்து மாறியது. த சர்ச் ஆஃப் த மிஷினரிஸ். பார்த்திங்கன்னா வில்லியம் கேரி அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். மிஷினரி அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னால் வில்லியம் கேரி. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் த, அதாவது இந்த மிஷினரிக்கு தந்தை அவர் தான், வில்லியம் கேரி. அவர் தான் இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரி. சரியா, நமக்கு வந்து மிஷினரியாக வந்தவர் வில்லியம் கேரி. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு செருப்பு தைக்க, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி. இவர் தன்னுடைய கடைக்கு மேலே என்ன வச்சுருப்பாராம், ஒரு பெரிய உலக மேப்பை வந்து ஒட்டி வச்சுருப்பாராம். அதை பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ பெரிய உலகம் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எப்படியாவது போய் எங்கேயாவது ஆண்டவர் சத்தியத்தை மற்ற இதுக்கும் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வாஞ்சையாக இருந்தக்கூடிய ஒரு மனிதன். அவருடைய முயற்சி தான் ஃபர்ஸ்ட் மிஷினரி சொசைட்டி, மிஷினரிகளுக்கு என்று ஒரு சங்கத்தை அவர் தான் என்ன செய்கிறாரு, வில்லியம் கேரி வந்து அவர் ஏற்படுத்துகிறாரு. அதன் மூலமாக அநேக மிஷினரிகள் என்ன செய்கிறாங்க, உருவாக்கப்படுறாங்க. இவர் இந்தியாவுக்கு என்ன செய்கிறாரு, வருகிறாரு. அடுத்து ராபர்ட் மாரிசன், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் அப்புறம் வந்து சைனீஸ் லாங்குவேஜில் அந்த டிக்ஷனரி இருக்கும் இல்லையா, நம்ம அப்போ அதெல்லாம் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ரெடி பண்ணி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, வேதாகமத்தை படிப்பதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க. இவங்களும் ராபர்ட் மாரிசனும் இந்தியாவில் அவங்களுடைய ஊழியம் என்ன செஞ்சது இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடோனிராம் ஜட்சன் இல்லையா, அவர் வந்து பர்மீஸ் லாங்குவேஜில் வந்து அவர் வேதாகமத்தை அவர் வந்து என்ன செய்கிறாரு, மொழியாக்கம் செய்கிறாரு. அவரும் அடோனிராம் ஜட்சனும் என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் அவங்க வந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ராபர்ட் மஃபட், இவர் வந்து டேவிட் லிவிங்ஸ்டன். அடுத்து டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்திங்கன்னா, ஐயோ இவருடைய வாழ்க்கை இது தனியாக அவர் ஒரு பிரசங்கமே அந்த மாதிரி பண்ணுற மாதிரி. டேவிட் லிவிங்ஸ்டன் அவ்வளோ ஒரு தியாகங்க. அவர் வந்து எங்கேயோ பிறந்து ஆஃப்ரிக்காவில் ஜனங்கள் வந்து இப்போ வந்து கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கண்டம் எதுன்னா ஆஃப்ரிக்கா தான் அது. அப்போ அந்த இடத்துலையும் போய் ஆஃப்ரிக்காவில் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொன்னாவே காட்டுவாசிங்க இல்லையா, அப்படி மாமிசம் அப்படி மனுஷங்களே சாப்பிடக்கூடிய மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. காட்டு மிராண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்படி வந்து பட்ட அந்த இடத்துல போய் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் திரும்ப தன்னை நாடுக்கு அங்கேயே மறிச்சிட்டார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாகவே ஆண்டவருக்காகவே தியாகம் பண்ண ஒரு நபர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவரை வந்து என்ன செய்கிறாரு, அங்கே ஆஃப்ரிக்காவில் ஊழியம் பண்ணுறாரு. ராபர்ட் மஃபட் அவரும் வந்து ஆஃப்ரிக்கா தேசத்தில் வந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மிஷினரியாக என்ன செஞ்சார், இருந்ததை பார்க்குறோம். அடுத்த ஒரு காலகட்ட சபை என்னென்னா த சர்ச் ஆஃப் த அட்வென்டிஸ்ட். அடுத்த சபை வந்து அட்வென்டிஸ்ட். இவரை மறக்கவே முடியாது. இவரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய சபை வந்து வந்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி எங்கே அமெரிக்காவில் ஏற்படுது. இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து இந்த வில்லியம் மில்லர் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் உலகமெங்கிலும் அதை வந்து பறைசாற்றுறாரு. ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் ஆண்டவருடைய வருகையை வந்து விசுவாசிகள் வந்து எதிர்பார்த்தாங்க. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வருவாங்க, முதல் வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுக்கப்புறம் அவருடைய 2ஆம் வருகை எதிர்பார்த்து தான் என்ன செய்யுது, ஒவ்வொரு காலகட்டமும் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை அதாவது இயேசு கிறிஸ்துடைய வருகை அப்படிங்கிறது அப்படி ஒரு தெரியாத ஒன்றா தான் இருந்துச்சு. யாரும் ரொம்ப இது பண்ணலை, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒன்றாச்சு. ஆனால் அந்த வில்லியம் மில்லர் அவருடைய போதனையினால் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய சபைகள் விழிப்படைந்தது, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறான்ட்டு வெளிப்படைகிறாங்க. இதன் அடிப்படையில் தான் அந்த ஒரு மாபெரும் ஏமாற்றம் அக்டோபர்
22 1844 இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை குறித்து வச்சது மிகவும் ஏமாற்றம் அடைந்தாங்க. வில்லியம் மில்லர் வந்து ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் அவர் சொல்லி ஒரு 5 வருடத்தில் அவர் மரிச்சிட்டாரு. அவர் மரித்தாலும் அந்த விசுவாசத்தோடு தான் மரித்தார். ஆண்டவர் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிருந்தாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற விசுவாசத்தில் தான் வில்லியம் மில்லர் என்ன செஞ்சார், மரிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஏமாற்றம் அடைந்த இந்த கூட்டத்தில் கொஞ்சம் மக்கள் என்ன செஞ்சாங்க, விசுவாசத்தோடு இருந்தாங்க. நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் விசுவாசத்தோடு இருந்தாங்க. அந்த கொஞ்சம் பேர்னால தான் இப்போ மீதமான ஒரு சபை, கடைசியாக ஒரு சபை, த சர்ச் ஆஃப் த ரெம்னன்ட், மீதமான திருச்சபை வேதாகமத்தில் இருக்குதா அப்படின்னு சொன்னால், மீதமான திருச்சபையின் மக்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதில் இருக்கும். தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சினா என்னது, அந்த வசனத்திலே நமக்கு இருக்கும். 19ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனத்தின் ஆவி தான் என்னது, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்கள்னா தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. அதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உடையவர்கள். தீர்க்க தரிசனத்தின் ஆவி நமக்கு இருக்கான்னு நிச்சயமாக என்னது, எலன் ஒயிட் மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை, தீர்க்க தரிசனங்களை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாமே இருக்குது. இந்த அடுத்து வந்து முத்தூது செய்தியை என்ன செய்வாங்க, அறிவிப்பாங்க. அவருடைய நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. பாபிலோன், அதாவது ஆவிக்குரிய பாபிலோன் என்ன செஞ்சிச்சு, விழுந்தது. இந்த செய்தியெல்லாம் அவங்க மீதமான சபை வந்து சொல்லக்கூடியவர்கள். அதனால தான் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எச்சரிப்பு. மிருகத்தின் முத்திரை தெரியும் நமக்கு. ஞாயிறு ஆசரிப்பை வந்து ஆசரித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மிருகத்தின் முத்திரை கிடைக்கும். 7ஆம் நாள் ஓய்வு நாளை நம்ம ஆசரித்தோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய முத்திரையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லக்கூடியவர்கள் மீதமான சபை தேவனுடைய முத்திரையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ வந்து ஓய்வு நாளை நம்ம 7ஆம் நாள் சனிக்கிழமை ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் யாருக்கு, மீதமான சபைக்கு இருக்கிறது. பரிசுத்தவான்களின் பொறுமை, இயேசுவின் மேல் விசுவாசம், இது எல்லாமே என்ன செய்யணும், பெற்றிருக்கணும். இதுதான் மீதமான சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். யூதாவில் கூட 3ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்கள் ஆண்டவர் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. நம்மளோட முன்னோர்களுக்கு, முற்பிதாக்களுக்கு எல்லாம் வந்து அவர் என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்போ பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நம்ம எப்படி இருக்கணுமா, தைரியமாய் நீங்கள் போராடணும். நீங்கள் உலகத்தில் தைரியமாக நீங்கள் போராட சொல்லுங்கள். இப்போ வந்து பிரச்சனை தான், நமக்கு ஓய்வு நாளில் நமக்கு வந்து விடுப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நம்மளோட பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு, ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு மிகவும் கடினமான. தைரியமாய் நீங்கள் போராடுங்க. அந்த விசுவாசத்திற்காக நம்ம தைரியமாய் போராடணும், மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமாய் கண்டது அப்படின்னு சொல்லிட்டு யூதா நமக்கு வந்து சொல்கிறார். இது கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா மீதமான சபை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சர்ச் நம்ம மீதமான சபை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீதமான சபையுடைய குணாதிசயங்கள் இதுவாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த குணாதிசயத்தை நம்ம வந்து பெற்றிருக்கிறோமா, அந்த குணாதிசயத்தின்படி நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன்னா வந்து சீர்திருத்த, அதாவது சபை வந்து அப்படியே ஒவ்வொரு யுகங்கள் அப்படி வரும்போது அநேக மாற்றங்களை வந்து என்ன செஞ்சிச்சு, சந்திச்சிச்சு. என்னதான் மாற்றங்களை சந்திச்சாலும் இப்போ வந்து ஒரு துணி, ஒரு பண்டல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பண்டலில் துணியை வெட்டி எடுத்துகிட்டு என்ன சொல்லுவோம், கொஞ்சம் போல் இருக்கிறதுன்னு மீதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெம்னன்ட், அதுதான் அந்த மீதி. அந்த சபை வந்து அப்படியே வந்து உருமாறி வந்து மீதி இருக்கிறது யார், நம்ம தான் இல்லையா. அந்த ரெம்னன்ட்னா அடுத்த மீதமான சபை, மீதியாக நம்ம என்ன நம்ம தான் கடைசியாக நம்ம இருக்கிறோம். அப்போ எப்படி வந்து ஏதேனில் வந்து ஆண்டவருக்கு இந்த உலகத்தை உண்டாக்கி ஆதாமேவால் உண்டாக்கும்போது இருந்த அந்த ஒரு காரியங்கள் இருந்துச்சோ, அதே காரியங்களை மீதமான சபையும் என்ன செஞ்சது, பெற்றிருக்குது. நம்ம எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாமே நம்முடைய சபை வந்து இந்த விசுவாசத்தின் கீழே, இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த அடிப்படையின் கீழே தான் நம்ம வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம். நம்ம வந்து சபை இருக்குது. ஆனால் இதில் அங்கத்தினர்களாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அங்கத்தினர்களாகவும் இருக்கிறோம். இந்த அங்கத்தினர்களாக இருக்கிற நம்ம இந்த குணாதிசயங்களை நம்மகிட்ட இருக்கா, அதுதான் நம்ம வந்து ஆழ்ந்து பார்க்க போகிறோம். இந்த குணாதிசயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த சபை வந்து கரை படிந்து அவங்களுடைய
அவங்களுடைய உயிரையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் அவங்க வந்து கொடுத்து எவ்வளோ ஒரு தியாகத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த சபை வந்து நமக்கு என்ன செஞ்சிச்சு வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு இருக்கிற அதே விசுவாசம் நம்மகிட்ட இருக்குதா? அவங்க எப்படி வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சையாக அவங்க இருந்தாங்களோ அந்த வாஞ்சை இப்போ நம்மக்கிட்ட காணப்படுதா? அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடும், ஏதோ காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? அல்லது இந்த மீதமான சபைக்கு உள்ள குணாதிசயங்கள் அதை வந்து உண்மையாகவே நம்ம மனதில் வைத்துக்கிட்டு நம்ம செயல்படுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவோடைய முதல் வருகையை வந்து யோவான் வந்து என்ன செஞ்சார்? பறைசாற்றினார் இல்லையா? அவர் என்ன வழியை, இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணவர் யோவான் தான். அப்போ வந்து வேதம் சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் வேதம் சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு சபை, இந்த மீதமான சபை தேவனுடைய சபை, தேவன் ஏற்படுத்தின ஒரு சபை. அப்போ இந்த சபையில் யோவான் எப்படி வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை வந்து ஒரு வழியை அவர் எல்லாருக்கும் உலகத்துக்கு காண்பித்தாரோ அதே போல் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும். நம்ம மீதமான சபை அங்கத்தினர்களாக இருக்கிற நம்ம அந்த ஊழிய வாஞ்சை, நான் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள் ஒரு அந்த காலடி தடங்கள் இருக்குது, இரத்தம் படிந்த காலடி தடங்கள், அதெல்லாம் இரத்தம் படிந்திருக்குது. அந்த அந்த ஒரு வழித்தடத்தில் தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நடந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். இனிமேல் நம்ம இது எப்படி உலகத்துக்கு நம்ம என்ன கடைசி பொறுப்பு அவர் தான் நம்ம கொடுத்துட்டார். அதை நம்ம எப்படி உலகத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்முடைய கைகளில் இருக்குது. நமக்கு அடுத்த மாதம் கூட நமக்கு ஒரு 3 நாள் கூட்டம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்கிறோம். அதற்காக ஏதாவது இப்போ வந்து நம்ம தனியாக செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காரு, ஒரு வழி ஏற்படுத்தியிருக்குன்னா அந்த இதில் நம்ம எல்லாரும் நம்ம ஐக்கியமாக சபை அங்கத்தினர்களாக இணைந்து அந்த கூட்டத்தில் எப்படியாவது ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, யோசிச்சு பாருங்கள். வாலிப பிள்ளைகள், உங்களுடைய நேரங்களை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருக்காக சும்மா நம்ம மொபைல் எடுத்துகிட்டு சும்மா ஸ்க்ரால் பண்ணிவிட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோமா? அல்லது ஆண்டவர் கொடுத்த தாளந்துக்காக சரி நான் ஏதாவது ஒன்று செய்கிறேன், ஒரு செய்தி எழுதுகிறேன், ஒரு மெசேஜ் ஒன்று ரெடி பண்ணுறேன், ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செய்யணும்? வாலிப பிள்ளைகள் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இதை இதை எதுக்கு நம்ம ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் இந்த முன்னோர்களையே நம்ம யோசித்து பார்க்கணும். அவருடைய தியாகங்களையே யோசித்து பார்க்கணும். அப்படின்னா நான் என்னுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கணும் ஆண்டவருக்காக அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தையோடு நம்ம இந்த நாளில் நம்ம என்ன செய்வோம்? கடந்து செல்வோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.